நல்ல ஆதரவோடு 2026 தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற நம்முடைய தங்கத் தலைவன் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே உள்ளடங்கியிருக்கிற செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற லட்சிய பயணத்தோடு நம்முடைய செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தருகிறார். மாட்சிமை மிகுந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அலங்கோல ஆட்சியினுடைய ஊழல்களையும் தவறுகளையும் சுட்டிக்காக்கின்ற வகையில் இங்கே உங்களை எல்லாம் சந்தித்து மக்களை காப்பதற்காகவும் 2026 தமிழகத்தை மீட்பதற்காகவும் உங்களை நாடி இங்கே வருகை தந்திருக்கிறார். உங்களுடைய நல்ல தாருங்கள் தாருங்கள் என்று கேட்பதற்காக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 2026 தமிழகத்துடைய சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சராக வருகை தர இருக்கிறார்கள். அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செங்கம் சட்டமன்ற தொகுதியை 2026 வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார். இப்பொழுது உங்கள் மத்தியிலே எடப்பாடியார் அவர்கள் வீர முழக்கமிடுவார் என்று உங்களது சார்பில் அழைக்கின்றேன். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி இங்கே எழுச்சியோடு எழுச்சி பயன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், கழக விவசாய பிரிவு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு முக்கூர் சுப்பிரமணியம் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் திரு துரை செந்தில் அவர்களே, முன்னாள் எம்பி மரியாதைக்குரிய திருமதி ஆர் வனரோஜா அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பி வீரபாண்டியன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே மணிவர்மா அவர்களே, திருமதி அமுதா அருணாச்சலம் முன்னாள் எக்ஸ்எம்சி கழக மகளிரணி துணை செயலாளர் அவர்களே, மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திரு என் நாராயணன் அவர்களே, திரு எம் எஸ் நைனாக்கன் அவர்களே, திரு பி எல் அருணாச்சலம் அவர்களே, திரு மகரிஷி சி மனோகரன் அவர்களே, திரு ஜி பாப்ப தட்சிணாமூர்த்தி அவர்களே, திரு பி அருள்குமார் அவர்களே, திரு எம் கே கார்த்திகாயன் அவர்களே, திரு எம் சி அசோக் அவர்களே, செங்கம் பேருகழக செயலாளர் திரு ஏ ஆனந்தன் அவர்களே, திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு ராஜா வி தேவராஜன் அவர்களே, திரு அரவிந்தன் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு கே ரமேஷ் அவர்களே, பாஜக மாநில பொதுச்செயலாளர் திருமதி பி கார்த்தியாயினி அவர்களே, தமாக மாவட்ட திரு தங்கமணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, வியாபாரிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றுவதற்கு இதுவே மக்களுடைய ஆரவாரம் எழுச்சிய சாட்சி. நான் உள்ள வரும்போதே செங்கம் பேரூராட்சிக்குள்ள வருகின்ற பொழுதே நீந்தி தான் உங்களை வந்து சந்திச்சோம்.
அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் கடல் போல் காட்சி அளிக்கின்ற இந்த செங்கல் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்று அதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சான்று. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்பட்டு 51 மாத காலம் நிறைவேற்று விட்டது. இந்த 51 மாத சட்டமன்றத்தில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வந்து அந்த சட்டமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது சொன்னா எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீணடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரவில்லை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கிறாங்க. புதிதா எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டாடல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். இந்த செங்கல் சட்டமன்ற தொகுதி முழுக்க விவசாயம் நிறைந்த பகுதி. விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள். ஆக விவசாயிகளுக்கும் அதிமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். விவசாய தொழிலாளிகளுக்கும் நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறோம். ஆக விவசாயிகள் என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அவர்களுக்கு பொற்கால ஆட்சியாக இருந்தது. ஒரே 5 ஆண்டில் 2 முறை நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் தமிழக வரலாற்றில் இதுவரை 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த வரலாற்றை படைத்தது அதிமுக அரசு. அதே போல விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். தண்ணீர் இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். ஆகவே இந்த தண்ணீரை முறையாக விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டன. அந்த தூர்வாரப்பட்ட மண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். ஒரு பக்கம் குடிமராமத்து திட்டத்தில் அந்த வண்டல் மண் ஏரியிலே அள்ளப்பட்டதால் ஏரி ஆழமானது. மழை காலத்திலே பெய்கிற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. மற்றொரு புறம் ஏரியில் அள்ளப்பட்ட வண்டமண் விவசாய நிலங்களுக்கு அடி உரமாக பயன்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகமாக கிடைத்தது. அப்படி அற்புதமான திட்டத்தை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு அவருடைய மின் மோட்டார் 24 மணி நேரம் இயங்க மும்முனை மின்சாரத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சி. அதே போல இயக்க சீற்றம், புயல், வெள்ளம், மழை, இதனால நாம் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைந்திருது. அதை காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளை சேர்க்கப்பட்டு இப்படி வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்லது ஆங்காங்கே இருக்கின்ற புயல் அவ்வப்போது அடிக்கின்றது, அதனால் இந்த பயிர்கள் சேதமடைந்தாலும் சேதத்தை மதிப்பிட்டு முழு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்காக உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது மக்களுடைய அரசாங்கம், விவசாயிகளுடைய அரசாங்கம். ஆகவேதான் கண்ணை இமைகாப்பதை போல பார்த்த அரசாங்கம், விவசாயிகளை கண்ணை இமை போல் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாய தொழிலாளிகள் அவர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தோம். விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி. அது மட்டுமல்ல, அந்த விவசாயிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டத்தை கொடுத்தோம். அதோட அந்த ஏழை மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு ஆட்சி அமைக்கின்ற பொழுது விவசாய ஏழை தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு நம்முடைய பகுதியிலே கட்டி கொடுக்கப்படும்.
அருமையான காங்கிரீட் வீடு. எப்ப கட்டுற வீடு மாதிரில இல்லைங்க, பல லட்சம் மதிப்பிலே அந்த விவசாயிகளுக்கு கட்டி கொடுக்கின்ற வீடு இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட ஏழைகளுக்கு கட்டப்பட்ட வீடு தான் சிறந்த வீடு என்று மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் புகழ் பாடுகின்ற அளவுக்கு சிறப்பான வீடுகள் ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு காலையில் நம்முடைய வியாபாரிகள் ஆலோசனை கூட்டம், விவசாயிகள் ஆலோசனை கூட்டம், அது மட்டும் இல்லாமல் நீர் பாசன விவசாயிகள், இப்படி பலதரப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் காலையிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் சொல்கிறார்கள், தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, எங்களால் கடை வைத்து நிர்வாகம் செய்ய முடியவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. நான் இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே ஒரு ஆண்டில் இந்த போதைப் பொருள் விற்பனை துவங்கி விட்டது. அப்பொழுதே இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டோம். இன்றைக்கு இந்த அரசு விழித்து கொண்டு இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தில் ஆங்காங்கே போதைப் பொருள் நடமாட்டம், போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. அதைத்தான் காலையில் சொன்னாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று அங்கே ஆலோசனை கூட்டத்திலே கருத்துக்களை தெரிவித்துக என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டும் இல்ல, தூத்துக்குடியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்க ஃபாதர் கலந்துக்கிட்டாங்க, அதோட பிஷப் கலந்துக்கிட்டாங்க. அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் நடத்துகின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, நீங்க போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைப்பதற்கு நீங்கள் போராட்டம் நடத்தினா நாங்கள் உங்களோட கைகோர்த்து வருகிறோம் என்று கிறிஸ்தவ பெருமக்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை தடுக்க இந்த அரசால் முடியவில்லை. ஏனென்றால் பெரும்பாலும் அந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்தவர்கள் என்று தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் அந்த நாட்டு வளர்ச்சி பெறும், அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும். ஆனால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. அதற்கு காரணம் போதைப் பொருள். போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கல. அதனால காவல்துறை இந்த போதை ஆசாமிகளை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா எல்லாமே திமுக நிர்வாகியாக இருக்கிற காரணத்தில் அவர்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கு இந்த போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அது மட்டுமல்ல, முதலமைச்சரே தொலைக்காட்சி வாயிலாக குறிப்பிடுறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யாரு? நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு. எப்ப நாங்களாம் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டு இருந்தா அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இல்ல, நீங்க தொலைக்காட்சியில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் வெளிப்படுத்துறோம். அதை நீங்க நாங்க சொன்ன அந்த காலகட்டத்திலேயே நான் குறிப்பிட்ட அந்த செய்திகளை உடனுக்குடன் செயல்பட்டிருந்தா இப்படிப்பட்ட அவலநிலை ஏற்பட்டிருக்காது. ஆனா அப்பொழுதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவதாக சொல்லி அதை அப்படியே நிராகரிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? முதலமைச்சர் தொலைக்காட்சியில் வெளிப்படுத்துறார், போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன செய்ய முடியும்? நடக்கிற காரியமா? இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்கிறது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு புறையோடி போய்விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் பல வடிவத்தில் வருது. அதையெல்லாம் கட்டுப்படுத்துவது என்று சொன்னால் சிறந்த நிர்வாக தலைமைக்கு அரசாங்கம் வேண்டும். அந்த அரசாங்கம் அதிமுக ஆட்சிக்கு வந்தா தான் கொடுக்க முடியும். திமுக ஆட்சியால கொடுக்க முடியாது, அது அவர்களால முடியாது.
முதலமைச்சரே இப்படி தொலைக்காட்சியின் வாயிலாக வந்து வெளிப்படுத்திட்டார். ஆக இந்த அரசு ஃபெயிலியர் மாடல் அரசாக மக்கள் பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சிறுமி முதல் நம்முடைய முதியோர்கள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். இன்னைக்கு பல மாவட்டத்தில் பார்க்கின்ற பொழுது முதியோர்கள் அதிகம் வசிக்கிற பகுதியை குறிவிச்சு அங்க திருடர்கள் அந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு பிறகு அந்த முதியோர்களை வெட்டி சாக்கிறாங்க. இது தொடர்கதை. ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல நடந்தா பரவாயில்ல. ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்று சொன்னால் அதற்கு இந்த அரசு விழிப்போடு இருந்து யார் செய்கிறா என்று கண்டறிந்து அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை தீர்க்கலாம். ஆனா இந்த அரசுக்கு அந்த திறமை இல்லை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே குற்றம் நிகழ்ந்தாலும் அந்த குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு கடுமையான தண்டனை பெற்று தந்தோம். இன்றைக்கு காவல்துறையில் பணிபுரிகின்ற அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எங்க போய் மக்களை இந்த அரசாங்கம் காக்க போகுது? நான் ஏற்கனவே நேற்றைய தினம் கூட இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், இன்றைக்கு ராணுவம் நாட்டை காக்குது, காவல்துறை மக்கள் பாதுகாக்கிறாங்க. இனி மக்களை பாதுகாக்கின்ற காவல்துறைக்கு ராணுவம் வந்து பாதுகாக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அவ்வளவு மோசமா இன்றைக்கு தமிழகம் சட்ட ஒழுங்குகளை சீர்கிட்டு சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடனே 525 அறிவிப்புகள் திமுக அறிவிக்கப்பட்டு அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். இதுவரை வாக்குறுதி நிறைவேற்றல. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றார், இன்றைக்கு அண்ணா திமுகவில் இன்றைக்கு அரசியல் பண்றோமா? நாங்க எங்க போய் அரசியல் பண்றோம்? உங்களுடைய நீங்க கூட்டணி வச்சிருக்கிற திமுக தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறார் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களே, இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அந்த தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவரோடு கலந்துரையாடல் செய்து அவள் கொடுத்த தேநீரை பருகி அவரிடத்துல உறுதிமொழி கொடுக்கிறார். அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு பட்டியலை கொடுக்கிறாங்க, கோரிக்கை அடிக்க பட்டியலை கொடுக்கிறாங்க. அதை திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. அப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார், இன்னும் 2 மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தீங்க. அதோட கடிதம் கொடுத்திருக்கார். இன்றைக்கு ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கார். இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். திரு ஸ்டாலின் வந்து அங்க இருக்கிற ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்க மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, அந்த தூய்மை பணியாளர் போராடி இருக்காங்க, அவர்களை நிரந்தரம் செய்யணும். யாருக்கு? ஆணையாளருக்கு. சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக கடிதம் எழுதியிருக்காரு. இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திரு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். இதே போலதான் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் முடித்து 68 பேர் இறந்து விட்டார்கள். அப்பொழுது நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்கள் 6 சொல்லிட்டு வந்தோம். அப்ப திருமாவளவன் அவர்களும் அந்த கள்ளச்சாராயம் குடித்த மக்களை எல்லாம் சந்தித்து 6 கூறிவிட்டு அப்பொழுது என்ன சொன்னார்? மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொன்னால் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்காயில சாவி கொடுத்த மாதிரி. திருடங்காயில சாவி கொடுத்த எப்படி இருக்கும்? அது மாதிரி திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
அந்த ஏழை எளிய மக்கள் அந்த கடைக்கோட்டில் இருந்து வசிக்கின்ற அந்த மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்து 68 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி மது ஒழிப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு பிறகு அதை போதைப் பொருள் மாநாடு என்று மாற்றி இன்றைக்கு எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஆட்சியாளர் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து மேடைகளை பேச வைத்தால் இதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு. தெரிஞ்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது. பாவம் அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார், சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார். வேற வழி இல்லை. ஏன்னா கூட்டணியில் அங்க வைத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் சொல்வதையெல்லாம் இவர் திருப்பி அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். திரு திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கென்று ஒரு மரியாதை இருந்து கொண்டே இருக்கின்றது மக்களிடத்திலே. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறை எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலையிலாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சமூக நீதினு முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார், துணை முதலமைச்சரும் பேசுறார், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் பேசுறாங்க, கூட்டணி கட்சி சேர்ந்த அந்த கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. அண்மையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் ஒரு அரசு விழா நடக்குது. அந்த அரசு விழாவில் அங்க இருக்கிற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட அமைச்சர் திரு ராஜேந்திரன் என்பவர், அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர், அவர் தலைமையில் அந்த அரசு நிகழ்ச்சி நடந்தது. அந்த அரசு நிகழ்ச்சியில் அங்க அமர வைக்கிறாங்க, நாற்காலியில் முன்னாண்ட போட்டிருக்கிற சேர்ல அமர வைக்கிறாங்க. அதுல மேட்டூர் நகரமன்ற துணைத் தலைவரை நாற்காலியில் அமர வச்சிருக்கிறாங்க. மேட்டூர் நகரமன்ற தலைவர் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவரை நிக்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க ஏங்க, நகரமன்ற தலைவர் நின்றுகிட்டு இருக்காரு, நகரமன்ற துணைத் தலைவர் இதான் அமைச்சர், இதுதான் துணைத் தலைவர், இதுதான் நகரமன்ற தலைவர் சந்திரா, இவரு சமூக நீதி காக்கிறாங்களாம். இதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவர்களுக்கு வரிந்து கட்டி பேசிட்டு இருக்கார். இது அண்மையில் நடந்தது, ஒரு 8 நாளைக்கு முந்தி நடந்த சம்பவம். எங்களுடைய சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் ஒரு நடந்த அரசு நிகழ்ச்சியில பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு அவமரியாதை பண்ணிருக்க என்பதை இனியாவது திருமாவளவர்கள் உணர்ந்து அதற்கு தக்கவாறு தாங்கள் செய்தியை வெளியிட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி வகிக்கின்ற பொழுது பல வாக்குறுதிகளை கொடுத்தார். அதில் முக்கியமான வாக்குறுதி கிராமத்தில் இருக்கிற 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? 150 நாள். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும். உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கூட முழுமையா கொடுக்க முடியல. அது காரணம் திறமையற்ற அரசாங்கம், நிர்வாகம் கிடையாது, ஒரு மோசமான நிர்வாகம். அந்த ஏழை மக்கள் இரவுகள் வராம அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து அதுல கிடைக்கின்ற அந்த சம்பளத்தை வச்சு தான் குடும்பம் நடத்துறாங்க. அப்படி அடித்தட்டில் வாழுகின்ற அந்த ஏழை மக்களுக்கு கூட அவர்கள் உழைத்த உழைப்புக்கு உடனுக்குடன் அதிமுக ஆட்சியில் சம்பளம் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் பல மாதம் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்தது. அதிமுக கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற கருதியுடன் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் கிடைக்க வேண்டிய தொகையை விடுவிக்கல் என்று தொடர்ந்து வலியுறுத்தி முதற்கட்டமாக 2999 கோடி மத்திய அரசிலிருந்து நிதி பெற்று நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்க செய்த கட்சி அதிமுக கட்சி. ஆளுகிற கட்சி திமுக. அவர்களால் அரசாங்கத்தை முழுமையா நடத்த முடியல. மக்கள் பாதிக்கிறாங்க. மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். ஆக
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல இன்னைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதி, இந்த செங்கம் கிராமம் சூழ்ந்த பகுதி. ஆக கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 3,80,000 பேர், சுமார் 41% அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர். அவளெல்லாம் விவசாய தொழிலாளி, விவசாயி, ஏழை தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அரசு பள்ளியை படிக்கின்றாங்க. அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 2017-18ஆம் ஆண்டு நான் நீட் தேர்வு எழுதி வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி இடம் கிடைச்சது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கென்று ஒரு தனி திட்டத்தை கொண்டு வந்தது. 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் சுமார் 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்குது. இதற்கு மருத்துவ கல்வி கட்டணம் ₹1 செலவில்லை, அனைத்தும் அரசாங்கமே ஏற்று இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. இன்றைக்கு கூட அறிவிச்சார் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஏற்பாட்டில் 9 மாணவ மாணவிகள் அவருடைய அலுவலகத்துக்கு வந்து அவர்கள் ஆசி வாங்கிட்டு போனாங்க. சொன்னாங்க, நாங்கள்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நான் கனவுல கூட நினைக்க முடியல, நாங்கள்லாம் மருத்துவராக என்று கனவில் கூட நினைக்க முடியல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்த காரணத்தினால எங்களுக்கு அந்த திட்டத்தில் மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தாங்க. இதுதான் அதிமுக அரசாங்கம். ஏழைகள் படுகின்ற துன்பத்தை அறிந்து, மக்கள் படுகின்ற துன்பத்தை அறிந்து, மக்களுக்கு எதை செய்தால் சரியாக இருக்கும் என்று கருதி அதை செய்கின்ற அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது. இன்னைக்கு திமுக அரசு அப்படியே இருக்குது. என்ன, திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் நடத்திட்டு இருக்கார். நாட்டு மக்களுக்கு அவசியமா? பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு சென்னை மாநகர மையப்பகுதியில் கார் ரேஸ் நடத்தினார். இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க அதை பற்றி கவலை இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கல, ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் என்ன கிடையாது. ஆனா திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்தில் துணை முதலமைச்சராக இன்றைக்கு பதவி கிடைத்தவுடனே கார் பந்தயம் அரசாங்க பணத்திலே பல 100 கோடி ரூபாய் செலவில் நடத்துறீங்களே, இது தேவையா? சொல்லுங்க, நீங்க தேவையா? பிறகு திரு ஸ்டாலின் அவருடைய தந்தை திரு கருணாநிதி, நீங்க நினைவு மன்றம் கட்டினீங்க, கட்ட வேண்டியதுதான். திமுக தலைவர், அவர் பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு அந்த கட்சி திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே திமுக அரசாங்கம் இருந்ததுனால நினைவு மன்றம் எழுப்புறீங்க, அது தவறு இல்லை. ஆனா நடுக்கடல்ல கொண்டு போய் எழுதாத பணம் 82 கோடி ரூபாயில வைக்கிறது சரியா? இது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். ஏன் எழுதுற பேனாவை நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கொடுங்க, சந்தோஷமா பாராட்டுவாங்க. எழுதாத பேனாவை 82 கோடியில போய் நடுக்கடல்ல வச்சு மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிற அரசு இந்த அரசு. உங்களுக்கு அப்படி எழுதாத பேனாவை வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டா ஏற்கனவே நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறீங்க, அதுக்கு முன்னால ஒரு 2 கோடியில அந்த பேனாவை வைங்கள, யாரு வேண்டாங்கள? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குடும்பத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ட்ரஸ்ட்ல பலாயிரக்கணக்கான கோடி இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பலாயிரக்கணக்கான கோடி ட்ரஸ்டில் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து பேனா வைங்க, வேண்டான்னு சொல்லல. உங்களுடைய தந்தைக்கு உங்களை புகழ் சேர்க்க வேண்டும் என்று கருதினால் உங்களுடைய ட்ரஸ்ட் பணத்திலிருந்து எடுத்து வைங்க. ஏன்னா ஏழையாவா இருக்கிறாங்க. அரசியல் கட்சியிலேயே அதிக ட்ரஸ்ட்ல அதிக பணம் வைத்திருக்கின்ற ஒரே குடும்பம் திரு கருணாநிதி குடும்பம். பலாயிரக்கணக்கான கோடி இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஊழல் என்று சொன்னா திமுக பொருந்தும் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமுலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில்
அமலாக்கத்துறை ரைட் நடந்திருக்குல்ல, எந்த அமைச்சர்? நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிகையாளர் குறிச்சிக்கப்பா. இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு விளப்ப, அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவர் வச்சுட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தா தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை, வழியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்? ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம், ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்களே, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? அங்க அமலாக்கத்துறை வந்தா அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்க தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமா சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கிறேன். இதே நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டம், இதே திரு ஸ்டாலினுடைய கட்சி சேர்ந்த ஒருவர் என் மீது நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டார் என்று நீதிமன்றத்தில் போட்டு, நீதிமன்றம் அதை விசாரித்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு, அதன் அடிப்படையில் சிபிஐக்கு உத்தரவு போட்டு, நான் உச்சநீதிமன்றம் வரை சென்ற பிறகு அதை விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த வழக்கு வந்தபோது, வழக்கு போட்ட திமுக கட்சிக்காரர் வாபஸ் பெறணும்னு சொன்னாங்க. நான் இல்ல, இதுவரைக்கும் நீங்க பேசிட்டீங்க, என்னை பத்தி தவறுதலாக பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டதாக பகிரங்கமாக பல இடத்துல பேசிட்டீங்க, சட்டமன்றத்திலையும் பேசி பதிவு செஞ்சு விட்டீங்க. அதனால நான் வாபஸ் பெற முடியாதுன்னு சொன்னேன். உயர்நீதிமன்ற நீதியரசர் ஏங்க வழக்கு தொடர்ந்தவரே திரும்ப பெறுறாங்க, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்க? அவரு வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார். இது வரைக்கும் பேசின பேச்சு சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குல்ல, அப்போ அதை காலங்காலமாக அழிக்க முடியாது. அவன் அந்த வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன். உயர்நீதிமன்றத்தில் என் மீது போட்ட வழக்க நடத்துறேன்னு துணிவா சொன்ன கட்சி தான் அண்ணா திமுக. சொன்னேன், நடத்தினேன், நிரபராதி என்று உங்க முன் நிக்கிறேன். ஹைகோர்ட்ல நிரபராதின்னு விடுவிச்சாச்சு. உடனே உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் போய் மரண அடி கொடுத்தாங்க. அங்கேயே எல்லாம் சொல்லிட்டாங்களே, இங்க எதுக்கு வந்து போட்டீங்கன்ட்டு அங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஒருத்தர் கேஸ் போட்டார்ல, அவர் ஒரு வாரத்துக்கு முந்தி என் மீது ஹைவேஸ்ல நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் செய்தா இருக்குது, தூசி பிடிச்சிருக்கு, தூசி தட்டிட்டு இருக்கணும், கொண்டா நானே தட்டி கொடுக்குறேன், நீ போய் போடு. தூசி தட்ட வேண்டிய நேரம் வரும் 2026 தூசி தட்டி எடுக்கப்படும். அப்பொழுது யார் எங்கே இருப்பார்கள், அங்கே இருப்பார்கள். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, திரு திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. 4 ஆண்டு காலமா எவ்வளவு பூச்சாண்டி காட்டி பார்த்துட்டீங்க, ஒண்ணுமே நடக்கல. அண்ணா திமுக கட்சியை உடைக்கிறதுக்கு முடக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி, அத்தனையும் இங்க இருக்கின்ற மக்கள் கழக நிர்வாகத்துறையோடு தவிடுபடி ஆக்கியாச்சு. இயற்கையாகவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தெய்வ சக்தி படைத்தவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல் மக்களுக்காக உழைக்காத கட்சி திமுக கட்சி, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயர் அடிக்கின்ற அளவிற்கு அரசாங்கம் நடத்திய அரசு அண்ணா திமுக அரசாங்கம். திமுகவில் அப்படியே இருக்குது. இன்றைக்கு திமுகவில் எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அந்த அளவுக்கு ஊழல் மலிந்து போய் கிடைக்குது. இன்றைக்கு இப்போ ஒரு அமைச்சர் கதவை தான் அமலாக்கத்துறை தட்டி இருக்குது. ஏன்னா எத்தனை அமைச்சர்கள் தூங்காமல் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு எப்போ வந்து கதவை தட்டுவாங்கன்னு தூக்கமே இல்லாம போயிட்டு, அந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மலிந்த அரசாங்கமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை இனி காப்பாற்ற இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதனாலதான் ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடா போய் கதவை தட்டு, எங்க கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துக்குங்க. எப்படி பிச்சைக்காரர் போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிறாங்க, அது மாதிரி
வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திமுக கட்சியுடைய நிலை பரிதாபமான நிலைக்கு வந்துட்டு. எங்கேயாவது எந்த கட்சியாவது இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டிருக்காங்களா? யாராவது ஒரு கட்சியில் சேரணும்னா விருப்பப்பட்டு அவள் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுகவில் மக்கள் செல்வாக்கள் வந்துட்டாங்க, கட்சிக்காரருடைய செல்வாக்கள் வந்து விட்டாங்க. வேற வழி இல்லாம ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். அதோட இன்றைக்கு கொரோனா காலத்தில் இன்னைக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. 12 மாதம் ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், சர்க்கரை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்களுக்கு தொடர் கல்வி கிடைக்கும் என்பதற்காக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். சிறப்பாக தேர்வு எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. அதேபோல் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். எல்லா மாணவர்களும் ஆல் பாஸ். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டு காலத்திலே பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கி இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்ற பெயர் எடுப்பதற்கு அடித்தளமாக விளங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்திலே சுட்டிக்காட்டி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.